கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான ஸ்தோத்திரம். இந்த தினத்திலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் பேச கிருபை சொல்லிக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பொதுவாக வேதம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லிட்டு யோவான் 16 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பார்க்க போனாக்கா சந்தோஷமாக மாறாத காலமாக இருக்குது. நிறைய துக்கங்கள் இருக்குது. ஞானியும் இறுதியும் துக்க வீட்டில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் துக்க செய்திகள் தான் நிறையா இருக்குது. கர்த்தர்லேருந்து தேசத்தை விடுவிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமையான காரியங்கள் செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே ரோமர் 16 அதிகாரத்தில் யோவான் 16 அதிகாரத்தில் 1வது வார்த்தை 2வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். சில வார்த்தைகள் பேச மாட்டாங்க ஊழியக்காரங்க, சில வார்த்தைங்க பேசுவாங்க. நான் பொதுவாக வேதத்தில் ரகசியங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றேன். கர்த்தர் நல்லவர், உங்களோட பேசுவாராங்க. ஹல்லேலூயா. யோவான் 16 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிக்கிறேன். நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இது உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கும் புறம்பாக்குவார்கள். அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தான் தேவனுக்கு தொண்டு செய்யணும் என்று நினைக்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில பேர் சொல்கிறாங்க, ஐயா படிக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சு நல்லா படிங்க சொல்கிறாங்க. முடிகிற காரியத்தை நான் பார்க்குறேன், முடியாத காரியத்தை சொல்லாதீங்க ஐயா. கர்த்தர் முடிக்குவார். அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கு பணம் தேவைகள் நிறையா இருந்தாக்கா யூடியூப்பில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, டிசைன் போட்டு செய்வாங்க. அதுவும் செய்யலாம், அதுக்கும் பணம் வேணும். சரி, கர்த்தர் நல்லவர். வார்த்தை போதும், கர்த்தருடைய வார்த்தை போதும், அது உங்களை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இடரல், ஒன்று இடரல் உண்டு, 2வது உபத்திரம் உண்டு, 3வது பாடு உண்டு. அதை குறித்து நான் பழையத்தில் செய்திகள் பேசியிருக்கேன். இப்போ நான் பேசுவது இந்த துக்கத்தை குறித்து பேசுகிறேன். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு சொன்னார். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க. இப்போ அப்படி தான் செய்கிறாங்க. ஜெப ஆலயங்களை இடிக்கிறது, கொளுத்துறது, புறம்பாக்குறது, தேவையில்லாத அவங்க மேலே அபாண்டமான பொய் வழக்குகளுக்கு போட்டு அவங்கள என்ன சொல்கிறது, துக்கப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் மணிப்பூரில் எத்தனை கொலை நடந்தது, இப்போ ரகசியமாக கொலை பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தன் தேவனுக்கு, என் தேவன் சொல்லிட்டு போன தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வந்துச்சான். அவங்க தேவனுக்கு தொண்டு செய்கிறாங்களாம். நான் கொலை பண்ணுற தொண்டா? எந்த பக்தி மார்க்கமும் யாரையும் கொலை பண்ணு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பக்தி மார்க்கம் சொல்கிறது விட்டு கொடுக்கறது. சரி, ஹல்லேலூயா. ஒரு தாய் வயிற்றில் 10 பிள்ளை பிறந்தனாக்கா எல்லாம் 10 ஆண் பிள்ளையாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை 10 பெண் பிள்ளையாக இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்கிற முட்டாள் இவங்க அப்படி தான் இருக்கான். இந்த மதம் மாறினா அந்த மதம் இல்லை. இவங்களுக்கு என்ன சொன்னாக்கா, இவங்களுக்கு வேண்டியது பணம் கொடுத்தாக்க எதுவும் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதுபோல் ஆட்கள் அவங்கள கூட்டி சேர்த்து பணத்தை கொடுத்துட்டு இது வேண்டாத காரியங்கள் செய்கிறாங்க, தேவையற்ற காரியங்கள். கடைசியில் பாருங்கள், வெட்டின குழியிலே அவனை விழுவான்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டவருக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்தில் தீவிரவாதிங்க இல்லை. ஆனால் எல்லா மார்க்கத்திலும் தீவிரவாதி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். சரி, கர்த்தர். இப்போ 2 காரியம் ஒன்றா சொன்னாக்கா, ஒன்று இடரல் அடையாதபடிக்கு உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்கிறார்? ஒன்று, உங்களை ஜெப ஆலயங்களை புறம்பாக்குவார்கள். ஜெப ஆலயத்தில் புறம்பாக்குவார்கள். சரி, மேலும்
உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். காலம் வரும் போட்டிருக்கு, நினைக்கும் காலம். இப்போ என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவனை அடித்தாலும் பரவாயில்ல, கொலை பண்ணாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனு கேட்க மாட்டார், இந்த ஜனங்க கேட்க. அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கேட்பார். அதுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் நான் தாய்மையாக சொல்கிறேன், சமாதானத்தை தேடுங்க. கிறிஸ்துவ சமாதானத்தை நாடுறான். எல்லாம் சமாதானமாக இருக்கு வேண்டுதல் பண்ணுறான். நல்லா இருக்குன்னு வேண்டுதல் பண்ணுறான். எந்த மதத்தில் வேண்டுதல் பண்ணுறாங்க? வேண்டுதல் பண்ணுறது அது எது? பொருட்களை வாங்கி வேண்டுதல் பண்ணுறது. அப்படி இல்லை, மனசில் இருக்கிற வார்த்தைகளை வேண்டுதலாக சொல்கிறது தான். கர்த்தர் நல்லவர். இது எனக்கு ரொம்ப நாளாக நான் யோசனை பண்ணுவேன். கொலை செய்கிறேன், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வந்துச்சு. நான் ஆண்டவருக்கு தான் செய்கிறேன், என் ஆண்டவருக்காக நான் கொலை செய்கிறேன், என் ஆண்டவருக்காக கற்பை வைக்கிறேன், என் ஆண்டவருக்காக கொலை செய்கிறேன், சர்ச்சை இடிக்கிறேன், அந்த எண்ணம் வந்துச்சு. வரக்கூடாது. சரி, நல்லது. இங்கே என்ன சொன்னாக்கா, அந்த யோவான் 16:20 வார்த்தை என்ன சொல்லுது? மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது போயிருங்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. துக்கப்படுவீர்கள் சொல்லிட்டார் ஆண்டவர். துக்கமாக தான் இருக்குது. இப்போ கூட எனக்கு பேசுறதுக்கு துக்கமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா, உலகத்தில் நிறைய காரியங்கள் இப்படி தேவனுக்கு விரோதமாக தேவ பிள்ளைங்களுக்கு விருப்பமாக மனசுக்கு விரோதமாக நடக்கிற அந்த துக்கம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மரணம்னு சொன்னால் நம்ம எவ்வளோ துக்கப்படுறோம். உலகத்தில் எவ்வளோ மரணம் நடக்குது. இப்போ பாருங்கள், எல்லாமே என்ன சொன்னாக்கா முட்டாள் தினமாக செய்கிறாங்க. முட்டாள் தன் சதியை சாப்பிட்றா போல் சும்மா இருந்த சும்மா இந்த ஓனானை தூக்கி வேஷ்டிக்குள்ளே விட்டுக்கணும் கதை. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தீவிரவாதிங்க ஒரே நாளில் இஸ்ரேலில் அவங்க அமைதியாக இருக்கிற நேரத்தில் அந்த திருவிழா நாளில் யாருமே இல்லாதனால 7000 ராக்கெட் விட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்கக்கூடாது, என் மேலே தப்புங்க இருக்கு. ஏன் திருப்பி அடிக்க மாட்டாங்க சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக அவங்க திருப்பி அடிப்பாங்க, தெரியல. இப்போ அவங்க அடிச்சனால இந்த அவங்க எதிர் நாட்டில் என்னாச்சு, எவ்வளோ குழந்தைங்க செத்தாங்க, எவ்வளோ பேர் செத்தாங்க. இந்த தீவிரவாதம் சொல்லி அப்படி தாங்க மற்ற அழிப்பாங்க, தானும் அழிந்து மற்ற அழிஞ்சிடும். தன்னைத்தானே அழிச்சிக்கிறது தான் தீவிரவாதம். மற்றவங்களை அழிச்சிடுவோம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும், அப்படி செய்ய மாட்டாங்க. எல்லாரும் தேவனை பக்தி மார்க்கம் சொன்னா என்ன, அடுத்தவனுக்காக இவன் வந்து வாயர் தான் பக்தி மார்க்கம். நான் மட்டும்தான் வாயணும், அதான் பக்தி இல்லை. பக்தி சொல்கிறது எல்லாருக்கிட்டையும் சேர்ந்துருக்கு, எல்லாருக்கிட்டையும் இருக்குது, எல்லா மதத்துலேயும் இருக்குது. எல்லாரும் சேர்ந்துருக்கிறது தான் பக்திங்க. ஒத்துமையாக இருக்கிறது தான் பக்தி. சரி, கரெக்டாக நல்லவர். ஆனால் அதுவே நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறலையே. துக்கமாக தானே இருக்குது. துக்கமான காரியங்கள் தான் நிறைய நடக்குது. சரி, கரெக்டாக நல்லவர். இல்லை என்ன சொல்கிறது, இன்னொன்று யோவான் 16:32-33 அடிங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனோன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கு. ஆனாலும் நான் தனித்திறன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். வரும் சொல்கிறார். இங்கேயும் தனித்திருக்கும் காலம் வரும், பிதா என்னோடு இருக்கிறார். அடுத்தது 16:30 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு தான் சொல்ல, என்னிடத்தில் சமாதானம் சொல்ல, என்னிடம் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு சொன்னாக்கா அவருக்குள்ளே போனதான் தான். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்ன விசேஷம் சொன்னாக்கா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60, ஏசாயா 60 புத்தகம் 60வது புத்தகம். ஓ ஜீசஸ். ஏசாயா 60
ஏசாயா 60 புத்தகத்தில் 18-20 வாசிட்டு கேளுங்க. இனி கொடுமை என் தேசத்திலும் அழிவும் நாசமும் என் எல்லைகளும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களில் துதி என்றும் சொல்வார்கள். ஆனால் தேவன் சொல்லிட்டாரு முன்னே, இது நிறைவேற நாட்களாகும். எப்போ நிறைவேறும் சொல்ல முடியாது. தேவன் வருகை குறித்து சொல்லப்பட்ட செப்பனியெல்லாம் இப்போ சின்ன அதிகாரத்தை சொல்ல முடியாது. சரி, இனி கொடுமை உன் தேசத்தில் சில அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் காணப்படாது. தேசத்தில் காணப்படாது, எல்லையில் காணும். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களில் துதி என்றும் சொல்வார்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார். 20 உன் சூரியன் இனி அஸ்தமனிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆனால் முடியலையே, துக்க நாட்கள் அதிகரிக்குது. ஏன்னு சொன்னாக்கா மனுஷன் என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா தேவனை நினைக்கிறதில்ல. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறதில்ல. நம்ம தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறதில்ல. இப்போ என்ன சொல்கிறது, சில இந்த கொலைக்காரங்களும் ஜெயிலில் இருப்பாங்களும் கேட்டால், ஐயா கோபப்பட்டு ஒரு நிமிஷத்தில் செஞ்சிட்டேயா, நான் அனுபவிக்கிறேன் தண்டனை அனுப்பிக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் கோபம் வந்து அவனை மதி என்ன கெட்டு போயிடும். காத்த நல்லவர். இதை இங்கே என்ன உன் துக்க நாளுக்கு முடிந்து போகும் சொல்கிறாரு. என் ஜனங்க யாவரும் நீதிமான்களும் என்றென்றுக்கும் பூமியை சுதந்திருக்கும் குடிகளும் நான் இட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படியாக என் கரங்களும் கிரிகமாக இருப்பார்கள் சொல்கிறார். சரி, கர்த்தர் நல்லவர். நான் எதுக்காக சொன்னேன், துக்க நாளுக்கு முடியும் போது இப்போ துக்கமாக இருக்கிற நேரத்தில் நிறைய உலகத்தில் துக்க செய்திகள் நிறையா இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை பேசுகிறாங்க, வசனம் பேசுகிறாங்க, எல்லாம் பேசின்னு தான் இருக்காங்க. ஜெபிக்கணும். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொன்னால் எப்படி மாறும்? ஜெபம் பண்ணாதானே மாறும். தேவனுக்கு வேண்டுதல் செய்தானே மாறும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இஸ்ரேலில் மொத்தம் பாவம் இல்லையா? இஸ்ரேல் தேசத்தில் அக்கமம் இல்லையா? மீறுதல் இல்லையா? ஏன் அந்த இஸ்ரேல் தேசம் விரோதமாக போகிறாங்க? அங்கேயும் ஏதோ குற்றங்கள் இருக்குது, எல்லார்கிட்டையும் குற்றங்கள் இருக்குது. நான் என்ன சொல்ல சொன்னால் பாருங்கள், அவங்க செய்தது 7,000 ராக்கெட் அனுப்பிச்சாங்க. நினைக்கிற நம்ம அடித்தா கூட திருப்பி அடிப்பாங்க தெரியல. அப்போ பாருங்கள் எவ்வளோ வேதனை, எவ்வளோ துக்கமான காரியங்கள் பாருங்கள். அதனால பாருங்கள் பொது ஜனங்கள் சாகுறாங்க. சம்பந்தம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ண துக்கத்தில் போகிறாங்க. மரணம் ஓலம். கர்த்தர் நல்லது. நான் எல்லாம் சொன்னேன், எல்லா ஜாதிலையும் சமாதானமாக இருக்க கற்றுக்கங்க. நான் என்ன சொல்ல சொன்னாக்கா ஏசுன்ற அர்த்தம் செய்யும். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து எந்த பிரிவினையும் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. முஸ்லீம் கிறிஸ்தவங்க இருக்குது, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க ஒத்துமையாக இருக்காங்க. நான் கூட எத்தனையோ முஸ்லீம் வீட்டில் ஒத்துமையாக இருக்கேன், எத்தனையோ ஹிந்து வீட்டுக்கு போகிறேன், எத்தனையோ முஸ்லீம் வீட்டுக்கு போகிறேன், எத்தனையோ ஜபிக்கிறேன், அவங்க வீட்டில் சாப்பிட்றேன். எங்களுக்குள்ளே வேற்றுமை இல்லை, நீங்கள் தான் வேற்றுமை உண்டாக்குறீங்க. வீணாக வேற்றுமை உண்டாக்குறது நீங்கள் தான். தீவிரவாதம் இந்து தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதம். ஆனால் கிறிஸ்டினில் தீவிரவாதம் சொல்கிறது இல்லை. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தாக்கா யோபு 2வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். யோபு 2வது வார்த்தை, 2வது அதிகாரத்தில் யோபு 2வது அதிகாரத்தில் 13வது வார்த்தை பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாரு, துக்கம் மகா கொடிய துக்கமாக. இப்போ இருக்கிற துக்கம் எப்படி மகா கொடிய துக்கமாக இருக்கான். யோபு சொல்கிறாரு 2:10 வந்து அவன் துக்கம் மகா கொடி துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட தரையிலே உட்கார்ந்தாங்க. எல்லாருக்கும் மரண துக்கம் இருக்குங்க. தாவீது பையன் கூட சாவித்த மரண துக்கம். அவனும் ஜபம் பண்ணான், அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல. என் சகோதரர்களும் 2 பேர் செத்துட்டாங்க, என் சகோதரியும் செத்துட்டாங்க. அந்த மரண துக்கம் இருந்தது, அதே நினச்சி நிற்க முடியாது. அதான் தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாட்டான் சொல்கிறது. ஹல்லேலூயா. கொடிய துக்கங்கள், இப்போ கொடிய காலங்கள். சரி, இப்போ அவர் சொல்கிறாரு
துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவங்க சினியரை பார்த்தா மகா கொடிய துக்கமாக யோபு கொண்டாது போல் மகா கொடிய துக்கம் வந்திருக்கு இப்போ. கர்த்தர் நல்லவர். உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுதார்கள் பாருங்கள். சாரி 13 வந்து அவங்க துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேச யோபு கூட அவங்க சின்னதுங்க 7 நாள் அவனும் தரல உட்காந்துருந்தாங்க இரவும் பார்க்குறோம். எவ்வளோ துக்க நாள் எப்படி அனுசரிக்காங்க பாருங்கள். இப்போ துக்க நாளாக இருக்குது, துக்கத்துலேயும் ஒரு கழிப்பு, ஒரே ஆட்டம் பாடம். எவனாவது எப்படியா செத்து போங்கடா, என் நாட்டில் ஊரில் என்ன நடக்குது, நாளைக்கு அங்கே நடக்குதா இங்கே நடக்க போகுது, எங்கே நடக்காது. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு ஜனமாக விரோதம் எழும்பின்னு தான் இருக்காங்க, தேசத்துக்கு தேசம் விரோதம் எழும்பின்னு இருக்காங்க. பக்திக்கு பக்தி வேஷம் போட்டவங்க விரோதமாக இருக்காங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது சில துக்கங்கள் கொடியதாக இருக்கும். இப்போ யோபு 6வது அதிகாரத்தை 3வது வார்த்தை பார்ப்போம். யோபு சொல்கிறது ஏன்னா இந்த துக்க நாள் எப்படி அனுசரிக்கிறது தெரில. எவ்வளோ துக்கமான நம்ம அந்த பிள்ளைங்களை தூக்கின்னு போகிறது அந்த நியூஸில் பார்த்தாக்கா, அது முஸ்லீம் இருக்கட்டும் கிறிஸ்டின் இருக்கட்டுங்க, அவங்க குழந்தை தானேங்க. ஆண்டு அவங்க பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பொருளாதார ஆட்டி போக முடியும். அவங்க பிள்ளை பாருங்கள், எந்த ஜாதி பிள்ளையும் யாருக்கிட்டேயும் ஒன்று வரும். இந்து பிள்ளைங்களை கூப்பிட்டா அது கொஞ்சுவோம், நாங்கள் முஸ்லீம் குழந்தைங்களும் கொஞ்சுவோம், ஜெயினர் கொஞ்சுவோம், எந்த மதமாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சுவோம் அந்த குழந்தைங்களை. குழந்தை வந்து தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லியிருக்காங்க. சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தவங்களை நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன். ஏன்னா அன்பு தான் வேணும். எல்லா மதத்துலேயும் அன்பு 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 சொல்லப்பட்டிருக்கு. அன்பே சிவன் சொல்லி இந்துவில் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவில் அன்பு தான், முஸ்லீமே அன்பு தான். எல்லா மதத்திலும் அன்பு முன்னே வச்சுருக்காங்க. அந்த அன்பை வந்து நம்ம நாடுவோம், சமாதானமாக இருப்போம்னு சொல்லிட்டு தான் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 6:3 பார்ப்போம் பாருங்கள். 6:3 யோபு 6வது அதிகாரத்தில் 3வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். அப்போது அது கடற்கரை மணலை பார்க்கிற பாரமாக இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சில சமயம் ரொம்ப துக்கம் நெஞ்சு அடைக்கும் போது அழுதுடுவாங்க. எப்பேற்பட்ட ஆள் அழுவாங்க. ஹல்லேலூயா. சொல்ல முடியாத துக்கம் வந்துச்சுன்னா அழுதுடுவாங்க. விராதி வீரன் சூராதி சூரன் கூட கண்ணீர் அழுது நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. இங்கே 6:1 சொல்கிறாரு, 2 என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும். என் சஞ்சலம், அப்போ சஞ்சலம் இல்லாத இருக்குமா? சஞ்சலத்தோடு தான் துக்கத்தோடு இருக்கும். அடுத்தது சொல்கிறாரு, என் நிர்பந்தம், நான் நிர்பந்தமான மனுஷன். பவுல் சொல்கிறார், என்னை யார் விடுவிப்பாங்க? இப்போ நிர்பந்தமான ஒரு கட்டம் இருக்குது. பேசிக்கிறாங்க நியூஸில், அது உண்மையாக பொய்யும், உலக யுத்தம் வரும்னு சொல்கிறாங்க. மனுஷன் தானுங்க. தேவன் என்ன பண்ணுறாரு? எது செய்யணும் அது மனுஷன் மூலமாக செய்து முடிச்சுட்டாரு. கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன சொல்கிறாரு? என் துக்கம் சொல்ல முடியாது. இப்போது மணிப்பூரில் கொலை செஞ்சாங்க, அந்த டிவி சோசியல் சேனல்லாம் பார்த்தோம். சில மதத்தரங்க சின்ன சின்ன குழந்தை கற்பழிக்கிறது, கொலை பண்ணுறது, சட்டத்திட்டங்க மாற்றுறது, இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான காரியங்கள். அவங்க தப்பிடுவாங்களா? எல்லாரும் தப்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறது தப்புங்க. நீங்கள் தப்பிச்சா போல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஸ்தானத்தை பண்ணி தப்பிக்க முடியாது. நீங்கள் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மரணத்தில் முன்னே தப்ப முடியாது. மரணம் சொல்ல கொடிய ஒரு துக்கம் ஒன்றுக்கு, அதுலேருந்து தப்பிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தாக்கா சங்கீதம் 38 ஒரு வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 38. நான் என்ன சொன்னேன்? இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஆடல் பாடல் களிப்பு, கர்த்தர் உங்களை துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார் சொல்லாங்க. கர்த்தர் மாற்றுவார். எப்போ மாற்றுவார்? நீ எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிற, எந்த காரியத்துக்காக நீ உயிரோடு இருக்க, உன் நோக்கம் என்ன? கர்த்தர் பார்க்க மாட்டாரா?
உன் இனத்தார் ஜந்து பணம் எல்லாம் செத்துன்னு இருக்கிறது, நீ மாத்திரம் பீட்டில் போட்டு வாசின்னு இருப்பியா நீ? தப்பு இல்லை. ஜீசஸ் துக்கப்படுறோம் துக்கப்படுங்க, சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க சொன்னார். இப்போது துக்கத்தின் நாட்கள். சரி, கர்த்தர் நல்லது. 38வது சங்கீதம் 38:17 வாசிக்கிறேன். நான் தடுமாறி ஏதுவாக இருக்கிறேன். சில பேர் தடுமாறி விழுந்துருவாங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, என்ன தெரியல, எல்லாம் இந்தியாவில் எல்லா ஜனங்க ஒத்துமையாக இருந்தாங்க. இந்து முஸ்லீமு கிறிஸ்துவ எல்லாம் ஒத்துமை. இப்போ என்ன தெரியல, திடீர்னு நான் என்ன சொல்லுறேன், பெக்கர் சொல்லுவாங்க இங்கிலீஷில், பொறுப்பற்றவங்க. பொறுப்பில்லாததான் என்ன பண்ணுவான், தகாத காரியங்கள் செய்வான். அவனுக்கு வேறு பொறுப்பு இல்லை, அவனுக்கு துர்மார்க்க ஜீவனத்தில் துர்மார்க்கத்தில் போய் அவன் காசு வாங்கி துர்மார்க்கம் பண்ணுறான். பொறுப்பு இருக்கிறப்ப செய்ய மாட்டான்ல. சரி, கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிறாரு, நான் தடுமாறு ஏதுவாக இருக்க என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் துக்கம் எப்போதும் முன்பாக இருக்கிறது சொல்கிறார். அல்லேலூயா. அந்த என் துக்கம்ப்பா, நான் துக்கமாக இருக்கேன்ப்பா. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க பேசாதீங்க, ரொம்ப துக்கமாக இருக்குங்க சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் நான் கூட பார்ப்பேன், மனசு ரொம்ப உடஞ்சி போய் துக்கமாக இருக்கேன். இன்னைக்கு கூட எனக்கு பேசுகிற போல இருக்குது. சரி, இந்த காரியத்தை பேசுவோம். நேற்று முந்தான் கூட ஜெபம் பண்ணிட்டு அந்த காட்டுக்கு போய் பணம் இருக்குது, 2வது இருக்குது. ஆனால் நான் என்ன சொன்னேன், தீங்கு ஒரு முன்னே என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. என்ன நடக்குது தெரில. நினச்சாங்களா இஸ்ரேல் தேசம் நினச்சதா? 7000 ராக்கெட் வந்து வியூ நினச்சாங்களா இஸ்ரேலில்? ஏஜ்னாக்கா தேவனை நினைக்காம இருந்தால் கூட இந்த காரியம் நடக்கும், சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ண, திருப்பி அடித்தாங்க. அவங்க நாளில் பல ஆயிரம் பேர் சேர்த்துட்டாங்க. தீவிரவாதம் சொல்லுது வளராதுங்க, அன்பு தான் வளரும். அன்பு தான் வளருங்க, தீவிரவாதம் வளராது. சோதனை கர்த்தர் நல்லவர். அப்போது நான் தடுமாறி விழுந்து எழுதுவாக இருக்க என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். அக்கிரமம் பாவம், இது செய்யறது அக்கிரமம் சொல்லி தெரிஞ்சு கூட செய்கிறாங்க. இது பாவம் சொல்லி தெரிஞ்சு செய்கிறாங்க. அடித்தா பதில் அடிப்பாங்க, தெரிஞ்சு செய்கிறாங்க. தப்பு. நீங்கள் சாகிறது மட்டும் இல்லை, பாமர மக்கள் சாகுறாங்க, ஒன்று வந்த பிள்ளைங்க சாகுறாங்க. இதெல்லாம் கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 39 2வது வார்த்தை, சங்கீதம் 39 2வது வார்த்தை வாசிக்கிறேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன். சங்கீதம், நான் மௌனமாக ஊமையாயிருந்தேன். நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தேன். நான் கூட பேசினா என் வார்த்தை கூட தவறு கண்டுபிடிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறேன். சமாதானம் 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 சமாதானம். இப்போ பொதுவாக நான் என்ன சொல்கிறேன், சமாதானத்தை சேர்க்குறீங்களா, ஆயுதங்களை தான் சேர்த்து வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. எல்லா நாட்டிலையும் ஆயுதங்கள், மனுஷனை அழிக்கிறது ஆயுதங்கள் வந்துச்சு மனுஷனை. இப்போ என்ன போட்டிருக்காங்க, பாஸ்பரம் மேலே தூணாவே அப்படி எரிஞ்சு மனுஷெல்லாம் எரிஞ்சிடுவாங்க. இதுபோல் மனுஷனுக்கு விரோதமான காரியங்கள் தான் சேர்த்து வச்சுருக்காங்க, மனுஷனுக்கு நன்மையான காரியங்கள் சேர்க்கல. அந்த நான் என்ன சொல்ல சொன்னாக்கா, ஒரு நாட்டை களவு செய்கிறாங்க, அடிக்கிறாங்க சொன்னாக்கா, அது இல்லாமல் சமாதானமாக போனாக்கா அந்த யுத்த ஆயுதங்கள் எதுக்குங்க? பிரசங்க யுத்த ஆயுதங்களை விட்டு ஞானமே நல்லது சொல்ல முடியும். யுத்த ஆயுதம் வச்சு என்ன பண்ணுற அர்த்தம், அழிச்சு இவனை அழிஞ்சிடுவான். ஹல்லேலூயா. ஞானம் தாங்க உதவும், ஞானமாக நடந்துக்கணும். அந்த யுத்த ஆயுதங்களை செலவு பண்ண காசை சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ஏழை எளிய கொடுத்து ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருந்து பரிமாறினாக்கா உலக அழிவு வராது. எல்லார்ட்டையும் அன்பு இருக்கும். அன்பு தாங்க பரிமாறிக்கணும். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாரு, ஆனாலே என் துக்கம் அதிகரித்து தான், நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன்,
நலமானையும் பேசாமல் வந்துடு. எதுவும் பேச வேணாம் நானும் நினைக்கிறேன். சும்மா காட்டி ஏசு வருவார், கம்மிங் சோன் ஜீசஸ், நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த டேட்டில் வர அப்படின்னு நானும் புடுங்கலாம், ஏதாவது செய்யலாம். அது நல்லா இருக்காது. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் செய்வேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், திருட்டு புத்தியும் திருட்டு எண்ணம் இருக்கக்கூடாது சொல்கிறேன். அப்போ திருட்டு புத்தி திருட்டு எண்ணம் இருக்கணும்னு தப்பு போடுறோம் இல்லையாங்களா? சரி, ஆனால் உலகத்தில் நம்ம சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன், இதுதான் வழி சொல்லிட்டான். அழிவு மனுஷனுடைய வழி அவனுக்கு செம்மையாக இருக்கான். அதான் அதெல்லாம் மரண வைகள் சொல்லிட்டு சொல்லப்பட்டது நீதிபதிகளை. மனுஷனுடைய வைகள் அவனுக்கு செம்மையாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் மரண வைகள். இப்போ மரண வைகளை போகிறாங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தை விட்டுட்டாங்க, சண்டே தொடங்கி மரண வையில் போகிறாங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ சொல்கிறாரு, ஆனாலும் நான் துக்கமாக இருந்தேன். அதனால் இந்த துக்கத்தை பற்றி சங்கீதம் 39, ஏசாயா 53, ஏசாவை பற்றி சொல்லு. ஏசாயா 53 3வது வார்த்தை, இயேசு கிறிஸ்து பாருங்கள் நமக்காக துக்கப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. ஏசாயா 53வது அதிகாரத்தில் நம்ம எப்பவுமே கொஞ்சம் துக்கப்பட்டு ஜபிக்கணுங்க. துக்கப்பட்டு ஜபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 3வது வார்த்தை, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராக புறக்கணிக்கப்பட்டவரும். பாருங்க எத்தனை ஒன்று, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராக புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்து வருவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அப்போது அங்கே வார்த்தை என்ன, துக்கம் நிறைந்தவராக இருந்தாராம். நீ கிறிஸ்தவன் எங்கேயா துக்கத்தில் இருக்கான்? கிறிஸ்தவனுக்கு எங்கே துக்கம் இருக்குது? சபை நடத்துறது தான் மொத்தமாக துக்கம் வரும்னு. கர்த்தர் நல்லவர். நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போவேன், நல்ல தேவனுக்கு தொண்டு செய்கிற வீட்டில் கூட பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, வீடு வாடகை கொடுக்காமல் இருக்காங்க, எத்தனையோ துக்க காரியங்கள் அவங்க வீட்டில் இருக்குது. அந்த துக்கத்துக்கெல்லாம் நீங்கள் சரி பண்ண முடியுமா? கர்த்தர் தான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், மனுஷன் இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்போது சொல்கிறாரு, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷாக புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவராக இருந்தாராம். நீ துக்கம் நிறைந்தவராக இருக்கியா? இஸ்ரவேலில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, மெட்ராஸில் நடக்குது, எல்லா ஊர்லையும் நடக்குது அக்கிரமம். துக்கத்தோடு இருக்கியா? ஜபிக்கிறீங்களா? ஏன் அந்த அக்கிரமம் அவங்க செய்கிறாங்க? அவங்களுக்கே தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு தெரியாதுன்னு மன்னின்னு சொன்னார். இவங்களுக்கு முட்டாள் பசங்க. ஒரு கொம்பு, ஒரு சூளம், ஒரு கத்தி கொண்டு வந்து குத்திட்டாக்கா அடிச்சிட்டாக்கா அது தீர்ந்து போயிடுமா? காரியம்லாம் அப்படி முடியாது. காரியம் முடிக்கணும்னு சொன்னால் சமாதானத்தை பேச்சுவார்த்தை தான் செய்யப்படும். இப்போ யுத்தங்கள் நடக்குது, பேச்சுவார்த்தை தான் அந்த யுத்தம் சமாதானம் வருது. ஆக்சுவலியே இந்த சமாதானம் வருதா? வரல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், புலம்பல் 1வது அதிகாரம், புலம்பல 1வது அதிகாரம் பார்ப்போம். இந்த துக்கத்தை பற்றி அநேகர் சொல்லப்பட்டிருக்கு. நான் முதலாவது சொன்னேன், கொலை செய்கிறவும் தேவனுக்கு தொண்டு செய்யும் காலம் வந்துச்சான். அப்போ எத்தனை கொலை செய்கிறாங்க? ஏன்னா அவங்க பேர் சங்கி புங்கி சொல்லிட்டு நமக்கு தெரியலிங்க, யார் பேர் எனக்கு தெரியாது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம செய்கிறோம், அவங்க செய்கிற காரியம் செய்கிறாங்க. தேவன் அந்த காரியத்தை பார்த்து அவர் பிரயாசப்பட்டு செய்வார். ஹல்லேலூயா. இந்த புலம்பல் 1:12 பாருங்கள். 1:12 வாசிக்கிறேன். வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? நாட்டில் எவ்வளோ நடக்குது, இது கவலை இல்லையா? எவ்வளோ கொலை, எவ்வளோ கற்பழிப்பு. ஒரு முந்தா நாள் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். 300 சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு கற்பழிச்சு கொன்று
குப்பையில் போட்டிருக்காங்க. பிரதீப் குமார் சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறார் யூடியூப்பில். நிறைய நாட்டில் நடக்கிறதுலாம் அவர் பேசுகிறேன். நான் சில காலம் பார்த்தேன், விட்டுட்டேன். போன வாரம் அப்படி பார்த்தா அது அவங்களுடைய சேனல் வந்து பார்த்தாக்கா அவ்வளோ அந்த சேனல் பாருங்கள் நீங்கள். உலகத்தில் என்னென்ன நடக்குது அக்கிரமங்கள்லாம் சின்ன வயசு தம்பி தான் பேசுவார். எந்த கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். என்ன 20, 30, 50, 100 அப்படி தான். அவருக்கு பார்த்தா 20,000 பேர், 30,000 பேர், லட்சம் பேர் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில் இருங்க. சரி, கர்த்தர் நல்லவர். உலகத்தை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. சரி, அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தமது உக்கிர கோபத்தோடு நாளை என்னை சஞ்சரிப்படுத்தினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ? இப்போ சரியான துக்கம், என் துக்கத்துக்கு சரியான துக்கம் இல்லை, ஆனால் துக்கம் உண்டு. இங்கே என்ன சொல்கிறாரு, வயல் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ நாட்டில் நடக்கிறது உங்களுக்கு கவலை இல்லையா? யார் கவலைப்படுறோன்னு சொல்லுங்க. கவலைப்படுறவன் கர்த்தருக்குரியவன், கவலைப்படாதவன் அவன் கர்த்தருக்குரியவன் இல்லை. இதெல்லாம் ரகசியங்கள். சரி, அது சொல்கிறாரு, எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். சரியான துக்கம் யார்கிட்டையும் இல்லை. துக்கம் விசாரிக்கிறான், துக்கங்க ஊ பண்ணுவான். யோபு சின்னது போல 7 நாள் நம்ம கூட உட்காருவாங்க யாராவது. வாடா அவனுக்கு வேலையே இல்லை, வெட்டியில் உன் கூட நாங்கள் உட்காருவோமா? நமக்காக யாரும் துக்கப்பட மாட்டோம், கர்த்தர் தான் நமக்காக துக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஜீசஸ். நல்லது. கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் 2 வார்த்தை பார்த்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தில் அநேக ரகசியம் இருந்தாலும் இயேசுவுக்கு விரோதமாக நடக்கவே நடக்காது. தேவனுக்கு விரோதமாக எந்த காரியம் நடக்காது. நடக்கிற போல இருக்கும், தேவன் அதை என்ன புரட்டி போட்டுவிடுவார். கடைசியில் அவர் தேவனுடைய எழுதியிருக்கிறபடியே நடக்கும்னு சொல்லிட்டா. பைபிள் என்ன சொன்னேன், இது பைபிளில் என்னென்ன எழுதியிருக்கோ அதெல்லாம் நடக்கும். அது நடக்காம சீசர் கேட்க என்ன ஆண்டுறேன், எழுதியிருக்கிறபடியே நடக்கும். என்ன எழுதியிருக்கு பைபிளில், இதெல்லாம் நடக்கும். நீ நடக்கிறியா? இல்லை, தேவன் உன்னை நடத்துவார். கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நான் வாசித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 9, 10 வாசிக்கிறேன். இப்போது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல. இப்போது நான் சந்தோஷம், நீங்கள் துக்கப்பட்டதுக்காக இல்லை. நாட்டில் எவ்வளோ பேர் துக்கத்தோடு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த பார்த்தா அந்த குழந்தை தூக்கின்னு போகிற செத்த குழந்தை, அந்த தாய் தகப்பன் அப்படி சபிக்கிறாங்க. இஸ்ரேல் மக்களும் சபிக்கிறாங்க, அந்த யூத மக்களும் சபிக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? தேவன் காது கேளாத போல இருப்பார். தேவனை கேட்டால் செய்தீங்க இல்லை? உங்கள் தேவன் வந்து ராக்கெட் விட சொன்னாரா? சொல்லுங்க. இல்லை அவங்க தேவன் அடிக்காத சொன்னாரா? ஐயா, எனக்கு தெரியாது, என்னை நியாயம் தீர்க்க தெரியாது. தேவன் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது சந்தோஷப்படுகிற நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்படுறதுக்காக சந்தோஷம். மனம் திரும்புறதுக்காக துக்கம் இருக்கா? மனம் திரும்புறதுல ஒரு துக்கம் இருக்குது. துக்கப்பட்டு மனம் திரும்பணுமா? ஐயோ நம்ம செய்ய தப்புப்பா, நம்மளோட கிறிஸ்தவங்களை அடிக்கிறது தப்பு, சர்ச்செல்லாம் கொளுத்தது தப்பு, அவங்க மதம் மாற்றலை, அவங்க நன்மை தானே செய்கிறாங்க, நல்லது தானே சொல்கிறாங்க, நாங்களாம் பிடிச்சின்னு போய் எல்லோரும் ஜெயிலியா போடுறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி சொல்லி உங்கள் ஆண்டவர் சொன்னாரா? நானும் மகாபாரதம் படிச்சிருக்கேன், ராமாயணம் படிச்சிருக்கேன், கந்த புராணம், சிவபுராணம் எல்லாம் படிச்சிருக்கேன். அது இதிகாசங்களில் வந்து அப்படி மனுஷனை வந்து துன்பப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அந்த காலத்தில் தேவனுக்கும் ராட்சஸுக்கும் ஏதோ நடக்கும், அது வேறு. இங்கே மனுஷனுக்கும் தேவனுக்கும் வந்து மீடியேட்டர் யார்? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ சொல்கிறாரு, தேவனுக்கு வந்து மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம், மனம் அதான் இப்போது சந்தோஷம். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதுக்கே
மனம் திரும்புவதற்கு கேதுவான துக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனை கேட்ட துக்கம் அழிந்திருக்க. தேவனை கேட்ட துக்கம் இல்லையே. தேவனை கேட்ட துக்கம் இருந்தாக்கா மனுஷன் கம்முன்னு இருப்பான். தேவனை கேட்ட துக்கம் யார்கிட்டையும் கிடையாது. மனுஷ துக்கம் வேறு, தேவனை துக்கம் வேறு. நம்ம கூட நம்ம சொந்தக்காரன் செத்துட்டாக்கா கொஞ்ச நாள் துக்கப்படுவோம், காயத்தவங்க செத்தா கூட. ஆனால் தேவனுடைய துக்கம் இருக்குது. தேவனுக்காக துக்கிக்கிறவங்க எப்போவுமே சமாதானமாக இருப்பாங்க. யார் கூட அதிகமாக பேச மாட்டாங்க, தகாத காற்றை ஈடுபட மாட்டாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாருங்கள், தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குறது. தேவனை கேட்ட துக்கம் என்ன பண்ணால் ரட்சிப்பை கொண்டு வரதான். தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லை. மனஸ்தாபத்துக்கு இடம் இருக்கா? தேவனுடைய துக்கம். மனுஷனுடைய துக்கம் வேற, தேவனுடைய துக்கம். தேவனுடைய பாருங்கள், இங்கே தேவனை கேட்ட துக்கம் ஒன்று இருக்குது. தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குறது லோகிக துக்கம். உலகத்துடைய லோகேஷனும் உலகத்துடைய துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. அதுதான் நீதிமன்றம். மனுஷனுடைய வழிகள் தனக்கு என்ன இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் அது எல்லாம் மரண வழிகள். அவன் பார்க்கறதுக்கு இது நல்ல வழி, இந்த பிளான் நல்ல பிளானு, இந்த திட்டம் நல்ல திட்டம் சொல்லுவான். இல்லை, நீயும் அதனோட மரணத்தில் போகிறேன். நீ இப்போ செய்துடுவ. உன் பிள்ளைகள், உன்னுடைய குடும்பம் அந்த மரணத்துக்குள்ளே வரும். நீ செய்தபடி உனக்கு செய்யப்படும் சொல்லிட்டு நீதி இருக்குது. நீ இன்னைக்கு மற்றவங்க துன்பப்படுத்த, உன் பிள்ளைகள் உன் குடும்பங்களும் துன்பப்படுத்துவாங்க மற்றவங்க வந்து. ஹல்லேலூயா. செய்யக்கூடாது. பூமி எப்படி ஒரே இடத்துல சுற்றுது, சூரியன் எப்படி போன இடத்துலையே வருது, மறைந்த இடத்துல மறையுது. இதுதான் நீதி. அதுக்காக உனக்காக சூரியன் வேறு பக்கம் உதிக்கலை, ஒரே பக்கம் தான் உதிக்குது. அதான் தேவ நீதி. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது 11 பாருங்கள், நீங்கள் தேவனை கற்ற துக்கம் அடைந்த துண்டு அது உங்களிடத்து எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிறது. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்களாக விளங்க பண்ணுகிறீர்கள். அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. அதனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்னாக்கா மாறத்துக்கு தேவனுக்கு இடம் கொடுங்க, சமாதானத்தை நாடுங்க, ஒரு சமாதானமாக இருங்க என்று வேதம் சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நான் கூட மதம் மாறல, மனம் மாறினேன். ஏன்னாக்கா என் தங்கப்பன் செத்துட்டாரு, என் தாய் சொத்து பற்றி இருந்து என்னை ஆதரிக்க ஆள் இல்லை. நான் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்தோன்னே என்னை ஆதரவு பண்ணுறாங்க, எனக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க. அந்த அன்புக்காக தான் வந்தாங்க. நான் அன்புக்காக ஏங்கினேன், அன்பு கிடைக்கல. இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு ஒரு அன்பு இருக்கிறனால வந்தேன். எல்லாருக்கிட்டும் அந்த அன்பு இல்லை, ஆனால் சில இடத்துல அந்த அன்பு இருக்குது. அந்த அன்பைனால தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அந்த அன்பை நாடுங்க, சமாதானமாக இருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறு என்று சொல்கிறீங்க, அது மாறுபடியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.